12% to 5% சேஞ்ச் ஆகிற ஐட்டமோட டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட்டை அப்ளை பண்ணுற கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம். அனலிட்டிக்கலில் 360 ஸ்டாக் அனலைசர் ரீட்டெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் மோட் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்டை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் ஆகும். இதில் ஒன்லி ரெடிமேட் ப்ராடக்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சேல் ரேட் ரேஞ்ச், ஸோ சேல் ரேட் ரேஞ்சில் நீங்கள் 1045 ஹைஃபன் இன்க்ரிமெண்ட் வேல்யூ 500 அப் டு 2625. இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து இட்ஸ் அண்ட் டெமோ வேல்யூ. நீங்கள் உங்கள் ஆடிட்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க, ரியல் வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபால் ஆகுன்றதை. நாங்கள் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1045 டு 2045 இருக்குது அந்த இதில் டேட்டா காட்டுது. இந்த ரேஞ்ச்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பார்கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆகிற ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இதை மட்டும் நம்ம எக்ஸல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டில் ஜிஎஸ்டி ரேட்டுன்ற நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாஸ்டருக்குள்ள ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸ், இதில் நான் இப்போ டைப்புன்ற ஆட்ரிபியூட்ஸில் நான் ஜிஎஸ்டி ரேட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். டைப்பில் நான் நியூன்னு கொடுத்துட்டு நான் ஜிஎஸ்டி ரேட், இந்த நேமும் நீங்கள் எந்த ரேட் வேணாலும் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜிஎஸ்டி ரேட்டுன்றது கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேரோஸ்குள்ள ஃபிசிக்கல் ஸ்டாக் ஆடிட் சர்ச் ஃப்ரமில் ரீட்டெயில்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்கோட் டைப்பில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸலை இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஆட்ரிபியூட்ஸை இங்கே அப்லோட் பண்ண பார்கோட்ஸோட மேப் பண்ணிப்போம். அதுக்கு ஆட்ரிபியூட்ஸில் டைப்பை மேப் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3, ஸ்டோருக்குள்ள சேல் ப்ரொமோஷன் ஸ்கீம் நேம் நீங்களே கொடுத்துக்கோங்க. நான் ஜிஎஸ்டி ரேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ரேஞ்ச் வந்துட்டு என்னையிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அன்னையிலேருந்து கொடுத்துக்கணும். நான் 21 கொடுக்குறேன். எண்டு டேட் வந்து என்ன வரைக்கும் அந்த வேலிடிட்டி இருக்கணுமோ அது வரைக்கும் எண்டு டேட் கொடுத்துக்கோங்க. நான் டிசம்பர் 31 கொடுத்துக்கிறேன். அப்ளிகபிள் ஆன் சேம் பில் கொடுத்துக்கோங்க. மோடில் ஆன் பில் ஐட்டம். ஆட்ரிபியூட்ஸில் ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே டைப்பில் நம்ம மேப் பண்ண அந்த ஆட்ரிபியூட் நேமை கொடுத்துக்கோங்க. டைப்பில் ஜிஎஸ்டி ரேட் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட்ரிபியூட்ஸில் ஜிஎஸ்டி ரேட்டு வாங்கி ஆட் ஆகிடுச்சு. குவான்டிட்டி பிட்வீனில் 1 and 0. ரேட் மோடில் டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜில் இங்கே நான் 6.7 கொடுத்துக்கிறேன். இங்கே இன்க்ளூட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிஸ்கவுண்ட்டை அன்டிக் பண்ணிடுங்க. டிஸ்கவுண்ட் ஆன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கலாம். சர்ச் கொடுங்க. ஒன்ஸ் அகெயின் சர்ச் கொடுங்க. இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ சேல்ஸில் போயிட்டு பிஓஎஸ் சேல்ஸில் ஒரு பார்கோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ரேஞ்சில் உள்ள பார்கோட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 6.7 டிஸ்கவுண்ட் விழுந்திருக்கும்.